தங்கப்பாண்டி சொல்றாரு, என்னால பெரிய ஆபீசர் ஆக முடியும், நான் படிச்சிருக்கேன். ஒன்ன மாதிரி இல்லடா அன்னபூரணி சொல்றாங்க. பாண்டி அவனே பழைய புஸ்தகம் எல்லாம் எடுத்து வச்சு தூசி தட்டிக்கிட்டு இருக்கான், இதுல இவன் படிச்சு பாஸ் ஆக போறானா. தேவி சொல்றாங்க, ஓ அந்த கற்பனை எல்லாம் இப்ப இருக்கா, விளங்கிடும். தங்கபாண்டி சொல்றாரு, தேவி இவங்கிட்ட என்ன பேச்சு, நம்ம போலாம் வா. ஜீவா சொல்றாரு, டே இருடா, அம்மா கேக்குறாங்கல்ல, போகும்போதுதான் எங்க போறேன்னு சொல்லக்கூடாது, இப்ப வரும்போது எங்க இருந்து வரப்போறேன்னு சொல்லிட்டு போ. டே போடா அந்த பக்கம், டே சொல்லுடா கேக்குறோம்ல. ஜீவா கைய விடுறா, டே டே கைய விடு. அன்னபூரணி சொல்றாங்க, சட்டி போறவங்கள வழிமறைச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பாரு. டே ஜீவா அவனை விடுறா போகட்டும். அம்மா அது என்னம்மா சொல்லாம கொள்ளாம போற பழக்கம். மனோகர் சொல்றாரு, டே ஜீவா விடுறா அவனை. தங்கபாண்டி கைய விடுறான்னு ஜீவாவோட சட்டைய பிடிக்கிறாரு. ஜீவாவுக்கு கோவம் வந்துருது, ஏண்டா மேல கைய வைக்கிறன்னு தங்கபாண்டி கூட சண்டைக்கு போறாரு ஜீவா. தங்கபாண்டி கையில வச்சிருந்த பைய கீழே விழுகுது. தங்கபாண்டி சண்டைய நிப்பாட்டிட்டு பைய பாக்குறாரு. மீனாட்சி கீழே இருந்த அந்த பைய எடுக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.